அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு மறுபடியும் அவருடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும்போது அவர் பேசின அந்த 7 வார்த்தைகள் பற்றி இப்போ நம்ம தியானம் பண்ண போகிறோம். முதலாவது வார்த்தையை நம்ம தியானம் பண்ணலாம். அதற்கு முன்பு சிறிய ஜெபத்துடனே நம்ம இதை ஆரம்பிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுடைய தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலிருந்து இந்த வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உம்முடைய வசனத்தை விதமாக தியானம் பண்ணிக்கொள்வதற்கும் கேட்பதற்கும் நீர் கொடுத்த மாபெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன் ஆண்டவரே. ஜீவனுள்ள தகப்பனே, இவ்விதமான ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை இல்லாமல் உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய உயிர்களை இழந்து போயிருக்கலாம், அல்லது உலகத்தில் எத்தனையோ பேர் உமக்கு விரோதமாக போயிருக்கலாம். இந்த ஸ்லாக்கத்தை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கிற அநேகம் பேரையும் இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்க முடியும் ஆண்டவரே. ஆனாலும் இவர்கள் மத்தியிலும் இவ்வளோ இக்கட்டுகளில் மத்தியிலும் நீர் எங்களை நேசித்து எங்களுக்காக இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது இந்த வார்த்தையை தியானம் பண்ணும்போது நீரே இருந்து பேச வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. சிலுவையில் அவர் பேசக்கூடிய முதல் வார்த்தையை நம்ம தியானம் பண்ண போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பாருங்க, இயேசு ஆண்டவர் பிதாவினிடத்தில் வேண்டுகொள்கிறார். என்னென்னு வேண்டுகொள்கிறார்னா, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னால் யாரை மன்னிக்க சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறாருன்னு பார்த்தோம்போது, மெயினாக அந்த மன்னிப்பு சோல்ஜர்ஸுக்காக வேண்டுதல் விடப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க அந்த 2 கல்லர்களையும் இயேசு ஆண்டவரையும் கொலை செய்ய போகிறார்கள். அது அவங்களுக்கு தெரியல. அதனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் ஆண்டவர் விஷயத்தில் என்ன செய்கிறோம் என்றது நமக்கு நன்றாக தெரியும். எப்படியோ தெரியும் அப்படின்னு பார்த்தோம் என்றால், நம்ம செய்களால் செய்கிற ஒவ்வொரு பாவ காரியமும் என்னதென்று நமக்கு தெரியும். கடவுளுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நம்ம செய்கிறோமோ அதுவும் நமக்கு தெரியும். இவற்றை எல்லாவற்றையும் பார்க்கலும் மேன்மையான ஒரு பாவம் என்ன, பெரிதான ஒரு பாவம் என்னவென்றால், நம்மை நாம் அறியாமலே செய்யக்கூடிய சிறிய பாவங்கள் தான். நம்மை நாம் அறியாமலே செய்யக்கூடிய சிறிய பாவங்கள். அதாவது நண்பர்களிடம் பேசிக்கொண்டே இருப்போம், நம்மை நாம் அறியாமல் ஒரு பொய் சொல்லிடுவோம். நண்பர்களிடம் பேசிக்கொண்டே இருப்போம், நம்மை நாம் அறியாமல் பெருமைகளை சொல்லி கொண்டிருப்போம். நண்பர்களிடத்தில் பேசிக்கொண்டே இருப்போம், நம்மை நாம் அறியாமல் வீண் புகழ்ச்சி பேசுவோம். இவ்விதமாக செய்யக்கூடிய சின்ன காரியங்கள் தான் ஒரு கட்டளை மீறுதலின் பாவம். ஸோ இவங்க கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்ற சொன்ன கட்டளை மீறுதல் ஆகி, அந்த கட்டளை மீறி 2 கல்லர்களையும் இயேசு ஆண்டவரையும் கொலை செய்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஒருவேளை அவங்க டியூட்டி, அவங்க கடமை அவங்க செய்கிறாங்க. ஏன்னா போர் சேவகர்கள் அவர்களுக்கு இந்த கடமை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை அவங்க செய்கிறாங்க. இவங்க 3 பேரை கொலை செய்கிறது அவங்களுடைய கடமையாக இருக்கும். அதனால் அவங்க சம்பளம் கொடுத்து பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் கொலை செய்கிறதுன்றது ஒரு குற்றம் என்பதுன்றது அவங்களுக்கு தெரியவில்லை. சந்தோஷத்தோடு இயேசு ஆண்டவரை அந்த எருசலேமிலிருந்து இந்த கொல்கத்தா கல்வாரி மலை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இழுத்து கொண்டு வந்திருக்காங்க.
அநேக விதமான சித்திரவாதைகளுக்கு அவரை ஆளாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து அவரை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. அப்போது இயேசு ஆண்டவர் பிதாவின் இடத்தில் கேட்குறார், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மன்னிப்பு அங்கே இருக்கிற அந்த போர் சேவர்களுக்கும் கொலை செய்யக்கூடிய அந்த கொலைபாதகத்தின் கூட்டத்துக்கும் இருக்கலாம். அப்போது மற்றவர்களுக்கு எப்படி மன்னிப்பு அப்படின்னும் போது மற்றவர்களுக்கும் அதில் மன்னிப்பு உண்டு. எப்படி மன்னிப்பு உண்டுனா, அந்த காலத்தில் இவங்களுடைய பாவம் மன்னிப்புக்கு, பாவம் போக்குதலுக்கு ஒரு பரிசுத்தமான இரத்தம், அதாவது புறாவின் இரத்தமோ ஆட்டுக்குட்டியின் இரத்தமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இரத்தத்தை அந்த ஆசாரியன் கையில் கொடுத்துட்டு இவங்க பாவத்துக்காக அந்த இடத்துல போய் பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த இரத்தத்தை தெளித்து பாவ மன்னிப்பு வாங்கிட்டு வருவார். அதை இவங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்கன்றதுக்காக ஒரு அத்தாட்சியாக மனிதர்களுக்கு அந்த ஆசாரியர் ஒரு அடையாளங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக ஒரு பாவ பரிகாரார்த்த பலியாக ஒவ்வொன்றும் செலுத்தி இரத்தத்தை சிந்துதலின் நிமித்தம் பாவத்தின் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்கிறது, இரத்தத்தை சிந்துதல் செய்கிறது, பாவம் செய்கிறது, இரத்தத்தை சிந்துதல் செய்கிறது. இவ்விதமாக செஞ்சு கொண்டே இருக்கும்போது தான் மனிதனுக்கு மன்னிப்பு இல்லாமலே போயிடுச்சு. அவன் செய்கிற பாவத்துக்கு அளவில்லாமலும் போயிடுது. பாவம் பெருகி கொண்டே போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பலிகளும் பெருகி கொண்டே போய் கொண்டிருந்தது. ஆனால் இயேசு ஆண்டவர் சிலுவையில் வந்து இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு அந்த போர் சேவர்களை எப்படி அவர் மன்னித்தாரோ, அதே விதமாக உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய ஜென்மத்தின் பாவமும் அவன் செய்களால் செய்த கர்மத்தின் பாவமும் ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். எப்படி என்று பார்த்தோம் என்றால், சிலுவையில் தான் முடிந்தது என்ற வார்த்தை எப்பொழுது அவர் வந்து சொல்லி முடித்தாரோ அப்போது அந்த நொடியிலிருந்தே மனிதனுக்கு அவனுடைய செய்த, அதாவது பர்த் சின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜென்மத்தின் பாவம், அந்த ஜென்மத்தின் பாவமும் தான் சுய சிந்தனையாக செய்த செயல்களின் பாவத்துக்கும் அவர் முடிந்ததுன்னு சொன்ன உடனே ரட்சிப்பு கிடைத்தது. ஏனென்றால் குற்றமில்லாத ஒரு இரத்தம் சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்டு நம்மளுடைய பாவங்களை கழுவி தீர்த்தார். அதனால தான் ஏசாண்டவர் சிலுவையில் முடிந்தது என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறார். அவர் எப்பொழுது முடிந்ததுன்னு சொன்னாரோ அப்பொழுது மனிதனுடைய சகல பாவமும் கழுவப்பட்டு மனிதன் சுத்திகரிக்கப்பட்டான். சிறிய குழந்தை முதற்கொண்டு பெரிய வயதான ஒவ்வொரு நபர் வரைக்கும் அந்த ரட்சிப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் எப்பொழுது அந்த எருசலேமில் இருக்கிற திரை மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிக்கப்பட்டதோ அப்பொழுதே மனிதனுக்கு ரட்சிப்புக்குண்டான காரியங்கள் நடந்து முடிந்தது. இனிமே ஒரு ஆசாரியரை நடுவில் வைத்து ஒரு மனிதன் இயேசு ஆண்டவர் இடத்துல, ஒரு மனிதன் தேவனிடத்தில் போக வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஸ்தலத்தில், அதிபரிசுத்தமான ஸ்தலத்தில் இரத்தத்தை தெளிக்க பரிசுத்தமாக இருக்கிற ஒரு ஆசாரியன் மட்டும்தான் இதுக்கு முன்னே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரித்ததுக்கப்புறம் அவ்வித சூழ்நிலை இல்லை. எல்லாருமே நேரடியாக இயேசுவின் வழியாக தேவனிடத்தில் போய் தங்களுடைய குற்றங்களை, தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு வரலாம். அவ்விதமான ஒரு சூழ்நிலை இயேசு ஆண்டவர் சிலுவையில் உருவாக்கி கொடுத்துருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுது இயேசுவண்டை போவானோ, எப்பொழுது அவர்கிட்ட போவாங்களோ அப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் இயேசு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க தயாராக இருக்கிறார். அவர் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயங்காத ஒரு தேவன். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தடவை அந்த வசனத்தை நம்ம பார்ப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனம். நான் படிக்கிறேன், நான் வாசிக்கிறேன், கேளுங்க.
யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் என்ன போட்டிருக்க? அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களுக்கு ரட்சிப்பு எப்போ அப்படின்னு பார்த்தால், ஆண்டவர் ஒரு காலத்தில் எப்பயோ முடிவு பண்ண ஒரு காரியம், அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். இவர்களுக்கு மன்னியும் அப்படின்ற இவர்களுக்கு மன்னியும் எப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை அந்த போர் சேவர்களுக்கு மட்டும் பொருந்ததல்ல. அந்த வார்த்தை போர் சேவர்களை மன்னிக்க சொல்லி ஆண்டவர் பிதாவினிடத்தில் வேண்டுகொண்டாலும் மனிதனுக்கு ரட்சிப்பு எப்படி கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு, மீட்பு. இந்த காரியத்தை எசேயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடும். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறது நம்ம இந்த இரவு நேரத்தில் இயேசு ஆண்டவரை பற்றி நம்ம பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, அவர் சிலுவையில் பாவ மன்னிப்பு கொடுத்து நமக்கெல்லாம் சமாதானத்தை உருவாக்கி வைத்தார், நமக்கு நிம்மதி உருவாக்கி வைத்தார், பாவத்திலிருந்து விடுதலை உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இயேசு ஆண்டவரை விசுவாசிக்கணும். யோவான் 3:14 சொன்னது போல கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு பிதாவினுடைய சித்தம் அதுதான். ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்ற அந்த சித்தத்துடனே இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி தீர்த்தார். அவர் நிறைவேற்றும் போது அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ சீஷர்களுக்கும் கட்டளையிட்டு அவர்களை அதையே நிறைவேற்க வைக்க செய்திருக்கிறார். அதேபோல் இந்த காலகட்டத்திலையும் முன்னையும் என்னையும் ஆண்டவர் அவருடைய காரியத்துக்காக பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் அழைக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேகமான போதகர்கள் இருந்தார்கள். வைராக்கியம் உள்ளவங்க, ஆண்டவருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருக்கென்று உயிர் கொடுக்க தாங்கள் தயங்காமல் ஊழியம் செய்த அநேக மிஷனரிமார்கள், அநேக இரத்த சாட்சிகள், அநேக ஊழியக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது நம்ம பார்த்தோம் என்றால் அவங்க யாருமே உயிரோடு இல்லை. அவ்விதமாக இரத்த சாட்சிகளாக மறிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் யாருமே உயிரோடு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள் வேணும் அப்படின்னா நீயும் நானும் தான் நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவருக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உன்னோட பேசுகிறார் என்றால் நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உம்முடைய ஒவ்வொருத்தருடைய நடத்தை, என்னுடைய ஒவ்வொரு பிஹேவியர், நம்ம நடக்கிற நடத்தை, நம்ம பிஹேவ் பண்ணுற ஒரு அந்த காண்டாக்ட்ஸ், நம்மளுடைய அந்த நடத்தை ஒரு சாட்சியாக பல்வேறு மக்கள் மத்தியிலே போய் நிற்கும். அப்படி நிற்கும்போது அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம ஒரு வழிவகுக்கக்கூடிய ஊழியக்காரர்களாக இருப்போம். ஊழியம் என்றால் வேத வசனத்தை விரிவாக சொல்கிறது மட்டுமல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் ஊழியத்தை வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு விஷயத்திலும், நம்ம பேச்சிலும், நம்மளுடைய நடத்தலையும், நம்மளுடைய செயல்களிலும், நம்மளுடைய சிந்தனையின் காரியங்களிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துவார், தம்முடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவார். ஆதலால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எழும்பி பிரகாசிக்கணும்.
நம்ம எளிமை பிரகாசித்தாதான் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம அவ்வளோ விதமாக செய்ய முடியும். இப்போது சீஷர்களுக்கு அவர் சிலுவையில் மரித்த பிறகு கொடுத்த கட்டளைகள் அநேகம். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் நான் படிக்கிறேன், கேளுங்க. உங்கள் கையில் யார் கையில் பைபிள் இல்லையோ தயவுசெய்து பைபிள் எடுத்து வைத்து கொண்டு இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு உட்கார வேண்டும் என்று தயவுடனே உங்களை நான் வேண்டுகொள்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் படிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவளாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு 3 வருடம் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். அவர் செய்த ஊழியம் எல்லாமே பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்தார். அவருடைய சிந்தனை எப்பவுமே பிதாவின் சித்தத்தின்படியே செய்யக்கூடிய ஒரு சிந்தனையாக அவர் வைத்திருந்தார். அவ்விதமாக பிதாவின் சித்தத்தையே அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும்போது கூட அவர் சொன்னது என்னவென்றால், உமது சித்தமாக இருந்தால் இந்த பாத்திரம் என்னை நீங்க கடவது அப்படின்னு அவர் ஜெபித்தார். அந்த பாத்திரம் என்ன? பிதாவை விட்டு பிரிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை மட்டும்தான் அவர் உமது சித்தமாக இருந்தால் நடக்கட்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அநேக இடங்களில் அவர் சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒரு பொழுதும் பிரிந்திருந்ததே இல்லை, ஒரு நாளும் அவர் என்னை பிரிந்திருந்ததே இல்லை, அவர் என்னுடனே இருந்திருக்கிறார் அப்படின்னு யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அநேக இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். இயேசு ஆண்டவருடனே பிதாவானவர் எப்பவும் இணைந்திருக்கிறாரா? அவ்விதமான காரியங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது சிலுவையில் பாவம் இயேசு ஆண்டவர் மேலே வரும்போது அவர் பிரிந்து இயேசு ஆண்டவரை தனிமையாக விட்டு செல்லக்கூடிய ஒரு காரியம் நடக்கிறது. அது வேண்டாம் என்றதுக்காக தான் இயேசு ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவ்விதமான ஜெபத்தை செய்தார். அவ்விதமாக ஜெபத்தை செய்யும் பொழுதும் பிதாவானவர் தேவதூதனை அனுப்பி அவரை ஊக்குவித்து சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பிசாசினால் இயேசு ஆண்டவர் சோதிக்கப்பட்டு எப்படி அந்த இடத்துல ஜெயித்து வெளியே வந்தாரோ அந்த காரியங்கள் பிதாவுக்கு நன்றாகவே தெரியும். அதே போல் இயேசு ஆண்டவருக்கும் நன்றாகவே தெரியும். எதுவாக இருந்தாலும் இயேசு ஆண்டவருடைய சக்திக்கு, தேவனுடைய சக்திக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லை. எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும், எப்பேற்பட்ட பிசாசு வந்து சோதித்தாலும், அந்த லூசிஃபரே நேரடியாக வந்து சோதித்தாலும் தேவனுடைய வல்லமைக்கு மிந்தின வல்லமை வேறு எதுவுமே இல்லை. லூசிஃபரால் நேருக்கு நேராக சோதிக்கப்பட்ட யோபு ஒரு பொழுதும் பாவத்தில் விழாமல் பிற்பாறு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக்கொண்டார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த காரியங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்றால், அவருடைய வல்லமைக்கு மிந்தின காரியம் வேறு எதுவுமே இல்லை. அவருடைய வல்லமை நம்ம நாடி போகணும், அவருடைய வல்லமை நம்ம தேடி போகணும். அதுக்கு தான் இந்த இடத்துல சொல்கிறார், அவரை விசுவாசியுங்கள், விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசிக்காதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும்போது தன்னுடைய மரணத்தினால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் வந்து அந்த ரட்சிப்பின் காரியத்தை நிறைவேற்றிருக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதே 10ஆம் அதிகாரம் 45வது வசனம் என்ன சொல்கிறது இந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு நம்ம ஒரு தடவை இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம் நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. 45வது வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை
மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படின்ற இந்த ஒரு காரியத்தில் தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே சொன்னது போல முடிந்தது என்ற பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறிய குழந்தை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைச்சிருக்கு. அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின்படி அவருடைய புத்திரர்களாக இருப்போம், அவருடைய சொந்த குமாரர்களாக நம்ம இருப்போம். அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்கிறேன் பேருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரித்த பிறகு தான் கொடுத்த அந்த ரட்சிப்பை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ, எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, எத்தனை பேர் அதை விசுவாசித்து ஆண்டவர் எனக்காக மரித்தார் என்ற அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொள்கிறாங்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாராம். ஸோ நாம் எல்லோரும் ஆண்டவரை நேசித்திருக்கிறதுனால, அவர் மேலே அன்பு வைத்திருக்கிறதுனால நாம் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில் பேசின அந்த வார்த்தை, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நமக்கும் பொருந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மளுடைய பிறப்பின் பாவம், நம்முடைய செயல்களின் பாவம் எல்லாமே அளவற்று தாண்டி போயிருக்கு. அதனால் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை கொடுத்து நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். அப்படி சுத்திகரித்த ஆண்டவர் என்ன கேட்குறார் என்று பார்த்தோம் என்றால், ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்களும் கேளுங்க, வாசிங்க. ஆண்டவர் அநேக காரியங்கள் கொண்டு உங்களுடனே கூட பேச விரும்புகிறார். ஏசாயா எழுதின புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். சிலுவையில் மரித்த இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று நம்ம இதில் நன்றாய் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம் படிக்கிறேன் கேளுங்க. 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்தது, பூ உதிரும், ஜனமே புல் உலர்ந்தது, பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல்ல என்று உரைத்தது. பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் என்றால், அவர் நமக்கு அவருடைய ரட்சிப்பை கொடுத்து என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம் என்றால், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல். அவருடைய வசனம் என்ன, என்றைக்கும் நிற்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைகிறது. அந்த வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். எப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அப்போ நடக்கும். ஆண்டவர் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று பார்த்தோம் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதையும் படிக்கிறேன் கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தெள்ளந்தெளிவாக ஆண்டவர் இந்த இடத்துல நம்முடனே பேசுகிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, படிக்கிறேன் கேளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் உண்டாகும் நற்செய்தி. எல்லா ஜனத்துக்கும் உண்டாகும் நற்செய்தி என்ன? எல்லாருக்கும் ரட்சிப்பு. எல்லாருக்கும் ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்.
எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்க தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்ன்றது தெள்ளந்தெளிவாக போட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் மேல் நம்ம விசுவாசத்தை வைத்திருந்தால் ஒழிய நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர்களுடைய பிள்ளைகளாகும்படி அவர் மேல் நம்ம விசுவாசத்தை வைத்திருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் ஆண்டவர் இவ்விதமாக சொல்கிறார். நான் அதை வாசிக்கிறேன், கேளுங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இந்த பிரதான கற்பனையாக இருக்கிற இந்த கற்பனை நம்ம கைக்கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கணும். அவ்விதமாக விசுவாசம் வைத்தால்தான் இவ்விதமான பிரதான கற்பனை நம்மளால் செய்ய முடியும். என்னன்னு விசுவாசம் வைக்கணும்? எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார், எனக்காக ரட்சிப்பு உண்டாக்கினார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலகட்டத்திலையும் ஒரு சர்ச்சில் இருக்கிற அந்த ஆயக்காரர் கூப்பிட்டு, அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த ஒரு ப்ரீஸ்ட், அந்த பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு, அந்த ஆயக்காரனை போல் நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபிப்போமா? அல்லது அந்த பரிசேயனை போல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம ஜெபிப்போமா? இந்த 2 காரியங்கள் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அதே ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு, உங்கள் பாவத்தின் பரிகாரம் போவதற்கு நீங்கள் இவ்வளோ காணிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே கொடுத்துருவோம். ஏன்னா இதை நம்ம செய்வோம். கர்த்தர் நமக்கு கைகால் நல்லா கொடுத்து சம்பாதிக்க வழி வகுத்து கொடுத்துருக்கிறார். நம்ம கை நிறையா பணம் சம்பாதிக்கிறோம். அந்த பணத்தை கொடுத்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும்னா எப்படி வேணாலும் நம்ம அந்த பணத்தை கொடுத்து பாவ மன்னிப்பு வாங்கிறதுக்கு பார்ப்போம். ஆனால் அது நடக்காத ஒரு காரியம். நீ எவ்வளோ காணிக்க கொடுத்தாலும், எவ்வளோ கடவுளுக்கு நீ செய்தாலும் பாவ மன்னிப்பு உனக்கு உண்டாகாது. பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டுமென்றாலே முதல்ல நீ அவரை விசுவாசிக்கணும். இந்த வசனத்தின்படி, மார்க் 12:30 நீ அவரை அந்தளவுக்கு நேசிக்கணும். இவ்விதமான கற்பனைகளை எப்பொழுது நீ கைக்கொள்ளுவாயோ ஆண்டவர் கண்டிப்பாக உனக்கு ரட்சிப்பு கொடுக்க அவர் ஆயத்தமாக சித்தமுள்ளவர்களாக இருப்பார். ஏனென்றால் அவர் ஒவ்வொருத்தரையும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்கிறதென்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளும் சத்தியத்தின்படி செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், இயேசு ஆண்டவர் அப்படி தான் செய்தார். சத்தியத்தின்படி என்ன செய்தார் இயேசு ஆண்டவர்? பிதாவின் சித்தம் என்னவா இருக்கிறதோ அது செய்து முடித்தார். பிதாவின் சித்தம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு மனிதனுக்கும் மன்னிப்பு கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் தொடர்ந்து இரத்த பலி செலுத்தி திரும்ப பாவத்தில் விழக்கூடாது. இவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு புதுமையான ரட்சிப்பு கொடுக்கணும் அப்படின்னு இயேசு ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவரை இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து மனிதன் மேல் அவரை இந்த உலகத்தில் அனுப்பி மரணத்தை கொடுத்து அவருடைய இரத்தத்தை பலி செலுத்தி கிரயத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒளியின் இடத்தில் நம்ம வரும்போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கும். அவருடைய மகிமைக்குள்ளே நம்மளும் போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை
ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஏனென்றால் இவ்விதமாக அவர் நம்ம மேலே இவ்வளோ அன்பு வைத்திருந்த ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வேறொருவருக்கு கொடுப்பதற்கு அவர் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் அல்ல. ஏனென்றால் தான் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்திய காரணத்தினாலே நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்ம மேல் அவர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால் அவருடைய மகிமை வேறொருவருக்கு அவர் கொடுக்க விரும்பப்படுவாரா? ஒரு நாளும் நடக்காது. அதனால் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஏசாயாவின் புத்தகம் 42வது புத்தகம் 8வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கு, என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கு, என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். இவ்விதமாக இயேசு ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க அவர் நம்மளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல. ஏற்கனவே வேதத்தில் நம்ம வாசித்தது போல அநேகருக்கு, மார்க் எழுதும் சுவிசேஷம் 10:45 அநேகருடைய மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அந்த அநேகர் அப்படின்ற மீட்கும் பொருளை நீயும் இருக்கிற, நானும் இருக்கிறேன். நமக்கும் அவர் ஆண்டவர் அப்பேற்பட்ட ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பை நம்ம அசட்டை பண்ணினோமே என்றால் நம்மளுடைய பிறப்பின் பாவம், நம்மளுடைய செய்களின் பாவம் நமக்கு போகாது. இன்னும் அந்த பாவத்தில் இருந்து நம்ம மாண்டு போயிடுவோம். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுக்கே ஆண்டவர் அநேக திருச்சபைகள் திறந்திருக்கிறார். அநேக ஊழியக்காரர்கள் உருவாக்கியிருக்கிறார். உண்மையான ஊழியக்காரர்கள் உலகத்தில் அநேகம் பேர் உண்டு. வல்லமையான ஊழியக்காரர்கள் அதைவிட அநேகம் பேர் உண்டு. ஆண்டவர் அவ்விதமாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அதனால் அப்பேற்பட்ட சபைகள் எங்கே இருக்குது, அப்பேற்பட்ட ஊழியக்காரர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு போய் கேட்டு, அவங்க சொல்லக்கூடிய வசனங்களை கேட்டு, அந்த வசனங்களை நம்மளுடைய இல்லத்தில், நம்மளுடைய உள்ளத்தில் வாங்கி கொண்டு நம்ம அதை அப்ளை பண்ணி அவ்விதமாக செயல்படுத்த, அவ்விதமாக நடக்க நம்ம அதை எப்போ நம்ம அப்ளை பண்ணுவோமோ ஆண்டவர் நம்மளோடு இருந்து நம்மளை காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவார். பாருங்கள், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஜென்மத்தின் பாவம், பிறப்பின் பாவம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய செய்களினாலே செய்த கர்மத்தின் பாவம் எப்போவுமே அவங்களுக்கு உண்டு. அந்த பாவத்தை தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ப்ராஸ்பரிட்டி, சம்பத்தாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பாவம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்துக்கு விடுதலை அப்படின்னு பார்த்தோம் என்றால் இவ்விதமாக தான் வரும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இயேசு ஆண்டவரை இந்த உலகத்துக்கு அனுப்பி ஒவ்வொருத்தருக்கும் பாவம் மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், சொலோமோன் ராஜாவையும் ஆண்டவர் எவ்வளோ நேசித்து அவருடைய ஜன்மத்தின் பாவத்தை மன்னித்து, கர்மத்தின் பாவத்தை மன்னித்து அவருக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து அவரை மென்மேலும் மேலே கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர் இந்த மக்களை ஆள்வதற்கு தேவையான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் தன்னை தான் தாழ்த்தி கேட்டதுனால ஆண்டவர் அவரை எவ்வளவோ உயர்த்தினார். ஆனாலும் கடைசியாக தான் அந்த எகிப்தின் பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவ்விதமாக விக்கிரகங்களுக்கு தங்களுடைய அந்த வணக்கத்தை, அந்த துதியை, அந்த ஸ்தோத்திரத்தை விக்கிரகத்துக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் 3 முறையும் சொலோமோன் ராஜாவுக்கு அவர் வெளிப்படுத்தி, அவர் சொல்லியும் அவர் கேட்காதனால கைவிட்டார். பாருங்கள், இந்த வசனத்தில் அதுதான் தெளிவாக போட்டிருக்கு. என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். சாலமன் மகாராஜா அப்படி தான் பண்ணிவிட்டார். அதனால் அவருக்கு ரட்சிப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த சிலுவையில் இருந்த அந்த திருடனோ ஒரு நொடியில் ஆண்டவருடைய இருதயத்தின் நிலைமை, ஆண்டவருடைய சுச்சுவேஷனை அவன் புரிந்து கொண்டான். ஏனென்றால் அவரை கொண்டு வந்து அந்த சிலுவையில் ஆணியினால் அடித்து அவரை சிலுவையில் அந்த இடத்துல நிற்க வைக்கும்போது ஒரு கள்ளன் கேட்குறான், நீ இதிலிருந்து தப்பித்து கொண்டு என்னையும் எங்களையும் நீங்கள் ரட்சிக்கலாமே, நீங்கள் ஏன் இஸ்ரவேலின் ராஜனாக இருந்தும் தேவனுடைய பிள்ளையாக இருந்தும்
இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கள்ளன் இயேசு ஆண்டவரையே அந்த இடத்துல கேள்வி கேட்குறான். அவன் கேட்குற அந்த கேள்வி எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களுக்கு அந்த செய்யக்கூடிய வல்லமை இல்லையா, அவ்விதமாக தப்பிக்கக்கூடிய ஒரு திறமை இல்லையா அப்படின்னு பேசக்கூடியதாக அந்த வார்த்தை அந்த இடத்துல இருக்குது. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து இருக்கிற இன்னொரு கள்ளன் அவனை கடிந்து கொண்டு இயேசு ஆண்டவருடைய நிலைமையை அந்த இடத்துல அவன் வெளியில் கொண்டு வந்து சொல்கிறான். நான் இந்த வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோட கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னை தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். பாருங்கள் பிரியமான தேவர்களே, இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் எப்படி இயேசு ஆண்டவரை பேசுகிறாங்க பாருங்கள். போர் சேவர்களும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக், லத்தீன், எபிரிய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்து கொள்ள என்று அவரை இகழ்ந்தான். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல அநேக பேராலே குற்றம் சாட்டப்படுகிறார், அநேக பேரால் இகழப்படுகிறார். தங்களுடைய வாய்க்கு வந்த வார்த்தைகளெல்லாம் இயேசு ஆண்டவரை அந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். இவ்விதமாக பேசிக்கொண்டிருந்தாலும் அவர் மௌனமாக இருக்கிறார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியவில்லை, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னப்போவே அந்த கள்ளனுடைய இருதயம் அவர் மேல் திரும்பியது. அவ்விதமாக திரும்பின அந்த இருதயம் என்ன பேசுது பாருங்கள். இப்போது 40வது வசனம் படிக்கிறேன், கேளுங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? எப்படி கேட்குறான் பார்த்தீங்களா? இந்த ஆக்கினிக்கு நீ தீர்ப்புக்கு இந்த ஆக்கினிக்கு உட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஸோ அந்த கள்ளன் அது வரைக்கும் இயேசு ஆண்டவரை பார்த்தாரோ இல்லையோ தெரியாது, அது வரைக்கும் இயேசு ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டானோ இல்லையோ தெரியாது. ஆனால் எந்த இடத்துல வந்த உடனே இயேசு ஆண்டவர் தேவன், அவர்தான் உண்மையுள்ள தேவன் அப்படிங்கிறது அந்த கள்ளன் அறிந்து கொண்டான். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகளால், நம்முடைய செய்கிற செயல்களினால் இயேசு ஆண்டவரை நாம் வெளியிட முடியும். இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு ஆண்டவர் சொன்னார். அதற்கு பிறகு ஒரு வார்த்தையும் பேசலை. அந்த கள்ளன் இயேசு ஆண்டவரை இகழ்ந்தான். அப்பொழுது இவன் பேசுகிறான், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறான். இயேசு ஆண்டவருடைய அந்த வார்த்தை, அவருடைய மௌனம் அந்த இடத்துல அந்த கள்ளனுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கு. தேவனுடைய பயம் மனிதனுக்கு வேண்டும் என்றது அந்த கள்ளனுக்கு தெரியப்பட்டிருக்கு. ஏன் அங்கே இருக்கிற மற்ற மக்களுக்கும் தெரியாதா? தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க அதன் மேலே அவங்களுடைய மனதை வைக்கவில்லை. இவர் யூதருக்கு ராஜாவா, இவரை ரட்சித்து கொள்ளட்டும், எங்களையும் ரட்சியும், இப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த கள்ளனும் இது எல்லாத்தையும் அறிந்தவனாய் இவ்விதமாக அந்த மற்றொருடைய அந்த கள்ளனையும் அவன் சொல்லி இவ்விதமாக தேவனுக்கு பயப்படுதில்லையா என்று கேட்டு என்ன பேசுகிறான், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாததென்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கண்டித்து கொண்டு, இயேசு ஆண்டவர் தகாததை ஒன்றும் நடப்பிக்கவில்லை என்று அந்த கள்ளனுக்கு கூட தெரிகிறது.
பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியவில்லை. ஆனால் இந்த காரியத்தை இயேசு ஆண்டவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது அந்த கள்ளன் அறிந்து கொண்டிருக்கிறான். அறிந்து கொண்ட அவன் இவனை கடிந்து கொண்டு என்ன சொல்கிறார்? இயேசு ஆண்டவரை பார்த்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இவ்விதமாக தான் தெளிவாக இயேசு ஆண்டவர் தான் கடவுள் என்று ஈஸியாக புரிந்து கொண்டான். அவர் சொன்னது போல இயேசு ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தான். அந்த விசுவாசம்தான் அவனை ரட்சித்தது. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயத்தின் அந்தரங்கத்தை அறிந்த தேவன். இந்த கள்ளன் எப்படி அவரை ஆண்டவராக அறிந்து கொண்டிருப்பார் என்றது, இந்த கள்ளனுடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பின் காரியத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அதனால் தான் சிலுவையில் மரித்து ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஆண்டவரை நம்ம நம்ப வேண்டும். அவரை எப்போ நம்ம நம்புகிறோமோ அப்பொழுது கண்டிப்பாக நமக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு உண்டு, பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. பாவத்திலிருந்து அவர் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை உயிர்த்தெழுப்பக்கூடிய காரியங்களை அவர் செய்யக்கூடியும். கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படித்து அத்துடன் நாம் இதை முடித்து கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். மனிதனுடைய பிறப்பின் பாவமும் மனிதனுடைய செயல்களின் பாவமும் மன்னிக்கப்பட்ட பிறகு நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும். ஸோ இயேசு ஆண்டவரை நம்ம விசுவாசித்து அவரிடத்தில் வந்தால்தான் நம்மை நன்மை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்க முடியும். இல்லை என்றால் தீமை செய்தவர்களாக இருந்து அக்கினை தீர்ப்புக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்படுவோம். அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் நம்ம முன்பாடி வைத்திருக்கிறது 2 காரியங்கள். ஜீவனை அடையும்படி அல்லது ஆக்கினை அடையும்படி. இந்த 2 காரியங்களை ஆண்டவர் நம்ம முன் வைக்கிறார். நமக்கு ஜீவனை வேணுமா இல்லை அக்னி தீர்ப்பு வேணுமா? எது வேணுமென்று தீர்மானம் செய்ய வேண்டிய காரியம் நம்ம கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கும் சரி எனக்கும் சரி நித்திய ஜீவன் அடையக்கூடிய அந்த ஜீவனை அடையும்படி அந்த காரியங்கள் நமக்கு வேணுமா, அல்லது நித்தியமாக நரகத்தில் எரிக்கத்தக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வேணுமா? இந்த இரவு நேரத்தில் நம்ம முடிவு பண்ணி ஆண்டவர் இடத்துல வருவோம், அவரை விசுவாசிப்போம், அவரை நம்புவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, எங்களை நேசித்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்கள் முன்னாடி ஆண்டவரே நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நித்திய ஜீவன், நித்திய நரகம். ஆண்டவரே, எது வேண்டுமென்று நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இரவு நேரத்தில் நித்திய ஜீவன் வேண்டும் என்று உம்முடைய பாதபடிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் தான் வேணும் ஆண்டவரே. அவ்விதமாக உம்மை விசுவாசித்து உம்மிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படி இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று வேண்டுகொள்கிறேன். அதற்காக தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் சிலுவையில் மரித்து
ஒவ்வொரு மனிதனையும் ரட்சித்திருக்கிறீங்க. உம்முடைய ரட்சிப்புக்கு நாங்கள் இடம் கொடுத்து உம்மை விசுவாசித்து நித்திய ஜீவனுக்குள்ளே வரையும்படி நாங்கள் எல்லோரும் நித்திய ஜீவனை அடையும்படி நீரே வழிநடத்த வேண்டும் என்றும் காப்பாற்றி எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் என்றும் எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்களும் நன்றாக திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த வசனத்தை அநேகர் கேட்கும்படிக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவரை விசுவாசித்து நாம் அனைவரும் பரலோகத்தில் சந்திப்போம். நன்றி.